அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெய்மேஷ் கே கோபி. இந்த குரல் பதிவு எது சம்மந்தமானதுன்னா, ஒரு முருக பக்தர் முருகனை நம்பி சரணாகதி அடைஞ்சவருக்கு அவரோட வாழ்க்கையில் நடந்த அற்புதம் அதிசயத்தை பற்றி தான். இப்போ நான் இமயமலையில் இருக்கேன். இந்த குரல் பதிவு பண்ணுறதுக்காக நான் தைப்பூசத்துலேருந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். சரியாக தைப்பூசம் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்திலேருந்து இப்போ வரைக்கும் நான் முயற்சி பண்ணி கடைசியாக நான் மே 5ஆம் தேதி இமயமலை கிளம்புறது திட்டம். மே 4ஆம் தேதி இவரோட இல்லத்துக்கு நான் போகிறேன். இவரோட இல்லத்துக்கு மட்டுமே ஒரு மாதமாக முயற்சி பண்ணேன். அதுக்கு உண்டான சூழ்நிலை அமையல. இவர் யார் அப்படின்னு பார்த்தா ஒரு முருக பக்தர். வடபழனியில் இவரை நான் சந்திக்கிறேன் சித்தர் பீடத்தில். ஏன் நான் ஃபோட்டோ பதிவு செய்யலைன்னா, அவர்கிட்ட நான் அனுமதி கேட்டிருக்கேன். பட் ஆனால் எனக்கு என்னவோ வேண்டாம் அப்படின்னு சொல்லி தோணுனால அவரோட முகத்தை நான் மறைச்சி பதிவு செஞ்சுருக்கேன். இவரை நான் சந்திக்கிறேன். அவங்க குடும்பத்தோடு வந்திருந்தாங்க சித்தர் பீடத்தில். அப்போ நிகழ்வில் சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுகிறாங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சரியாக டிசம்பர் மாதம் மகாலட்சுமி தெய்வ குழந்தைக்கு ஒரு உதவிக்காக ஒரு 3 பேர்கிட்ட நம்ம கேட்போம், யாசகம் கேட்போம் அப்படின்னு சொல்லி உத்தரவு வருது. அப்போ இவர் தான் முதல்ல வந்தார். இவரால் முடியல அப்படின்னா நம்ம மற்ற கிட்ட கேட்டு பார்ப்போம். ஏன்னா இப்போ வரைக்கும் தனிகா குழந்தையாக இருக்கட்டும், தன்சிகா குழந்தையாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு முருகசக்தி ஒருத்தங்க செய்கிறாங்க அப்படின்னு நான் கண்கூடாக உணர்கிறேன். அப்படி செய்தவர்கள் எல்லாருக்குமே இந்த குரல் பதிவு சமர்ப்பணம். என்னடா நம்ம இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறோமே, நம்மளுக்கு கஷ்டமான கஷ்டம் வருது, கொடுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் பணம் இல்லையே, நான் தெய்வ குழந்தைங்களுக்கு இவ்வளோ உதவி செய்கிறேனே, என்னால் இவ்வளோ பிரச்சனைகளை சமாளிக்க முடியாத அளவுக்கு சோதனைகள் வருது அப்படின்ட்டு யாரெல்லாம் அந்த மனக்குழப்பத்தில் இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த குரல் பதிவு சமர்ப்பணம். அப்போ இவர்கிட்ட டிசம்பர் மாதம் நான் தொடர்பு கொண்டு, ஐயா இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மகாலட்சுமி குழந்தைங்கன்னு அவர் ஒரு விஷயம் செய்கிறாரு. கடைசியாக மகாலட்சுமி குழந்தைக்கு மிஷின் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி அந்த மிஷின் போனது இவர் மூலயமா தான் நடந்தது. கடைசி முயற்சி இவர் மூலயமா நடக்குது. டிசம்பர் மாதம் கொடுக்குறாங்க. மகாலட்சுமி குழந்தைக்கு மிஷின் கொடுக்குறோம். மகாலட்சுமி குழந்தைக்கு மிஷின் கொடுக்குற மாதிரி தடங்கல்கள் வேறு நான் இது வரைக்கும் முன்னரில். ஆனால் இப்போ சமீபமாக தனிக்கா குழந்தைக்கு ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். அப்போது நான் இயற்கையை எப்போ யாருக்கு எதை கேட்க வைக்குதோ, எதை செய்யணும்னு தோணுதோ அப்போ தான் அது அனுமதிக்குதுன்னு மட்டும் நான் உணர்ந்தேன். பிறவிலேயே காது கேட்காதவங்களுக்கு இயற்கையை ஒரு கருணையோட ஒரு விஷயம் செய்யுது. அவங்க எல்லாருமே தெய்வ குழந்தைகள் நம்ம சொன்னோம். ஆனால் தெய்வம் அவங்களுக்கு உண்டான ஒரு விஷயத்தை அனுமதிக்கும் போது தான் நடக்குது அப்படின்னு சொல்லி உணர்ந்ததுக்கப்புறம் மகாலட்சுமி குழந்தைக்கு இவர் கொடுத்துட்டாரு. டிசம்பர் மாதம் இவர்கிட்ட நான் பேசுகிறேன். அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதம் தைப்பூசத்துக்கு முன்னாடி கரெக்டாக ஜனவரி பிப்ரவரி மாதம் இவங்க மனைவி எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அண்ணா அவருக்கு விபத்து ஆயிடுச்சு ரிஷிகேஷில், உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, உயிர் பழைப்பாரா இல்லையான்னு தெரியல மாதிரி மெசேஜ். எனக்கு பெரிய ஷாக்கு. இவரோட மனசு ஃபுல்லாக என்ன அப்படின்னா, இவர் இப்போ தானே மகாலட்சுமி குழந்தைக்கு உதவி பண்ணார், எந்த கர்மா இப்படி ஆச்சு அப்படின்னப்போ இவர் ரிஷிகேஷில் இவர் விபத்தானோன்னே இவர் இறந்துட்டாருன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவர் செத்துட்டார், மார்ச்சரி கொண்டு போகணுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் கடைசியாக தூக்குறப்போ இவருக்கு பிரீத்திங் உயிர் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இவரை இங்கே சென்னைக்கு அனுமதி இப்போ கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. அது ஒரு பெரிய கதை. ஆனால் இவர் எதுக்கு ரிஷிகேஷ் போனார்னா, இவர் கார்த்திக் சுவாமி கோயிலுக்கு போகணுன்ட்டு முடிவு பண்ணி கிளம்பியிருக்காரு. நான் இவர்கிட்ட பேசும்போது சொன்னேன், ஐயா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் அதுக்குன்னா 4 நட்சத்திரம் சொல்லியிருப்பேனே, நீங்கள் அப்போ போயிருக்கலாமே. சரி கார்த்திக் சுவாமி கோயிலுக்கு போகும்போது வேறு எதனா ஒரு கோயிலுக்கு போனீங்களா அப்படின்னா, ஆமாங்க நம்ம நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டு போனாருன்னொன்னே ரைட்டு. நான் எல்லா நேர்காணலையும் சொல்லுவேன், இப்போ திருச்செந்தூருக்கு போகணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா திருச்செந்தூர் முருகர் மட்டும் பார்த்துட்டு வாங்க, அது உங்களுக்கு ஒரு அபரிவிதமான பலன் தரும். அறுபடைக்கு போகணுன்னா அறுபடை மட்டும் பார்த்துட்டு வாங்க. ஆந்தி வேலை பல கோயிலுக்கு போகிறது எல்லாமே நல்லது தான். கோயிலுக்கு போகிறது என்றைக்குமே கெட்டதே கிடையாது, நல்லது தான். ஆனால் அது ஒவ்வொரு கிரகத்தையும் ஒவ்வொரு கர்மாவையும் ஆக்டிவேட் பண்ணுன்றது நான் கர்மா ஆராய்ச்சியில் ஒரு 100க்கும் மேற்பட்ட சம்பவங்களை உணர்ந்திருக்கேன். அப்போ இவர்கிட்ட பேசுகிறப்போ ரொம்ப புழைச்சி வந்திருக்காரு. நான் அன்றைக்கி உண்மையிலே இவருக்காக நான் தியானத்தில் அவ்வளோ பிரார்த்தனை பண்ணேன். இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு என் முருகா, ஆனால் இவருக்கு இப்படி நடந்திருக்கேன்னு சொல்லி எனக்கு பெரிய மன வருத்தம். அழகான குடும்பம், முருகனுக்காக எது ஒன்றாலும் செய்கிற ஒரு குடும்பம். அப்போ எனக்கு தியானத்தில் உத்தரவு வந்தது, இவர் இந்த குழந்தைக்கு செஞ்சனால தான் இந்த விபத்தோடு போச்சு, இல்லைன்னா ஆளே பொழைச்சிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி. நான் அதை அவர்கிட்ட சொன்னேன்னு அவரும் அதை உணர்ந்தார். அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதுலேருந்து இவரை நான் பார்க்க முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். காவேரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க, அப்பயும் போக முடியல. அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் அவர் மண்டை ஓடே உடஞ்சிருச்சு. உடஞ்சதுக்கப்புறம் மறுஜென்மம் மாதிரி எடுத்து வந்திருக்காரு. அப்புறம் நான் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்குன்னு உத்தரவு வருதுங்கன்ட்டு நான் நினச்சிட்டே இருக்கேன். இது வரைக்கும் போக முடியாமல் சரியாக இமயமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இவரை பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு வர மே 4ஆம் தேதி குளத்தூரில் இவங்க இருக்கிற வீட்டுக்கு போயிட்டு இவர் கொடுக்க வேண்டிய முருகர் சிலையை கொடுத்துட்டு எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டு வந்தேன்.
நான் அப்பயும் சொன்னேன், அவங்க அம்மாகிட்டயும், உங்க மனைவிகிட்டயும், உங்க கணவர் மறுஜென்மம் எடுத்திருக்காரு, முருகர் தான் காப்பாத்திருக்காரு. ஏதோ ஒருத்தவங்க வாழ்க்கைய நீங்க மாத்துனீங்க, உங்க வாழ்க்கைய இறைவனும் இயற்கையும் மாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட ஆரோஸ்கோப் வரைக்கும் நான் கேட்டிருந்தேன். இதுதான் உண்மை. நீங்க வந்து ஒருத்தங்க வாழ்க்கைய மாத்துறீங்கன்னா, கண்டிப்பா உங்க வாழ்க்கை எதிர்பாராத தருணத்தில மாறும்ன்றது வந்து ஒரு பெரிய கர்மாராய்ச்சில நான் கண்ட உண்மை. இந்த குரல் பதிவ நான் மே 4ஆம் தேதி நைட்லேருந்து பதிவு செய்யணும்னு முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். ஏதோ ஒரு வகையில தடங்கல் வந்துட்டே இருந்து, இன்னைக்கு இமயமலையிலேருந்து குரல் பதிவு செய்றேன். தெய்வ குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது. நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆணிய பார்க்குறீங்க. அந்த ஆணிய எடுத்து ஓரமா போறது கூட ஒரு பெரிய உதவி தான். அந்த ஆணி வந்து யாராவது ஒருத்தங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறவங்க வண்டியில குத்தி பஞ்சர் ஆயி, அதனால தாமதமாயி அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படாம நீங்க காப்பாத்துறீங்க. அதுவும் ஒரு பெரிய உதவி தான். ஸோ இது வந்து நான் கண்கூடா பார்த்த ஒரு பெரிய மிராக்கிள் சம்பவம். முருகர் அற்புதம், அதிசயம். இந்த குரல் பதிவு எல்லா முருக பக்தர்களுக்கும் சமர்ப்பணம். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.